ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, கிச்சனில் நம்ம மெயினாக பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கிராசரிஸ் எடுத்து வைக்கிறது, வாங்கிட்டு வந்து அதை அப்படி எடுத்து வைக்கிறது. ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை, கடைக்கு போகிறோம் அப்படின்னாலே லிஸ்ட்டு எழுத வேணுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எழுதுனா தான் நம்ம வீட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்றது நம்மளால் கரெக்டாக வாங்க முடியும். வாங்கினாலும் அது கரெக்டாக உபயோகப்படுத்தவும் முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தானிய வகைகளாக இருக்கட்டும், மசாலா ஜாமாவாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கணும். நம்ம கூடவும் வாங்க முடியாது, குறையவும் வாங்க முடியாது இல்லைங்களா? அது அந்த மாதத்தோட பட்ஜெட்டில் நமக்கு இடிக்கும். அதனால் எப்போவுமே லிஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஷெல்ஃபில், பக்கெட்டில் என்னதும் மிச்சம் இருக்கா, மீதி இருக்கா எல்லாம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணி உங்களோட மளிகை லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நான் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தேவைப்படும் அப்படின்னா எல்லாமே கம்மியாக தான் நான் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ வாங்கி வச்சுட்டு அதை அப்படியே அந்த பேப்பர்லேயே வச்சிடாமல், நம்மக்கிட்ட நிறைய பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, நிறைய பிளாஸ்டிக் சாமான், சில்வர் சம்பளம் அந்த மாதிரி இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி கொட்டி வச்சுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து அந்த ஜாமான் எங்கிட்டாவது அடியிலேலி போயிடும். ஓகேங்களா? இதெல்லாமே அனுபவம் தான். ஓகேயா? ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டு வச்சுருங்க. அது மாதிரி நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறது கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குங்க. ஸோ அதில் எல்லாமே ரொம்ப நெருக்கமாக அடுக்கி வைக்காமல், ஏன்னா நெருக்கமாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா குட்டியாக இருக்க பாட்டில் எல்லாமே உள்ள தள்ளி போயிடும். அந்த மாதிரி கூடாது. எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு தெரியணும் கிச்சனில். ஓகே, இது நம்ம இங்கேருந்து பார்த்தாலே, நம்ம அடுப்புக்கிட்ட நின்று பார்த்தாலே நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தாலே நம்ம டக்குன்னு இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பே கிராசரி எடுத்து வைக்கிற முறையில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோடய பேக்கிங்க்குன்னு அதுக்குன்னு ஒரு தனி ஷெல்ஃபை வந்து ஒதுக்கி வச்சுருக்கிறேன். கேக் பண்ணுறதுக்கு அதுக்கான திங்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ஷெல்ஃபு அப்படி நம்ம வச்சிட வேண்டிய. ஏன்னா அதுவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால, ஸோ மேலே தனியாக கீழே தனியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஆர்கனைசர் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நமக்கு இதுக்கு மேலே வைக்கிறதுனால நமக்கு வந்து இடம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். நமக்கு தேவையான இடத்துமே நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகே நீட்டாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கடைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா தேவையில்லாத இரும்பு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, இதெல்லாம் ப்ரொவிஷன் ஐட்டம்லாம் பார்த்தாச்சா? இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு ஷெல்ஃப் இருக்குது அப்படின்றதுனால, ஸோ ரைட் சைடு ஃபுல்லாக மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் அந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுருப்பேன். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு எல்லாமே நம்ம அன்றாடம் தினம் உபயோகப்படுத்துகிற தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே இந்த சைடு வச்சுருப்பேன். அது மாதிரி கூட்டு அடிக்கடி வைக்கிற மாதிரி கூட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி சிறுபருப்பு, துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகா வத்தல், இந்த சைடு ஃபுல்லாமே அந்த ஏரியாவை தான் வச்சுருப்பேன். கருப்பட்டி, மண்டவெல்லம், ஏன்னா காப்பிக்கு சில நேரம் பாயசம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அடுப்பு பக்கத்தில் இருக்க ரைட் சைடாக இருக்கட்டும், லெஃப்ட் சைடாக இருக்கட்டும், நமக்கு ரெண்டு சைடுமே ஷெல்ஃப் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா குடம், அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம்மு, அந்த மாதிரி அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே அந்த கவரில் போட்டு வச்சுக்கிடுவேன். அப்புறம் தேவையானப்போ நம்ம அதை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓகே நமக்கு வந்து ஓகே இதெல்லாம் இருக்குது, நம்மகிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்றது ஒரு தெளிவான பார்வை வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட பட்ஜெட்டில் நம்ம எவ்வளவோ குறைக்கலாம், நல்லா சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நல்லா ஹெல்த்தியாகவும் சமைக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.